வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தர்மபுரி அரூர் கொங்கு வெள்ளாள கவுண்டர் திருமண மண்டபத்தில் கொங்குநாடு கலைக்குழு வள்ளிக்கும்மி 5ஆம் கட்ட அரங்கேற்ற விழா பயிற்சி துவங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் இளங்கோ மற்றும் சங்கத்தின் தலைவர் தேவராஜன் கலந்து கொண்டனர். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள் எலச்சிபாளையம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தார். ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை மாவட்டம் விராட்டிபத்து VVM திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தென்னிந்திய வேளாளர் உறவின் முறை சங்கம் 33ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விழா மலர் பெற்றுக் கொண்டார். தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது FIR பதிவு செய்ய உத்தரவு. மக்கள் அதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஹெஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் பயங்கரவாத செயல்களால் உயிரிழந்த அமெரிக்கர்களுக்கு நீதி கிடைத்துவிட்டதாக அதிபர் ஜோ பைடன் கருத்து. தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் புதிய அமைச்சர்கள் 4 பேர் பதவியேற்பு. செந்தில் பாலாஜி மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை R ராஜேந்திரன், சுற்றுலாத்துறை சாமு நாசர், சிறுபான்மை நலத்துறை டாக்டர் கோவி செழியன், உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளனர். கொல்கத்தாவில் 150 ஆண்டுகளாக இயங்கி வரும் டிராம் சேவையை நிறுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. டிராம்களால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ஸ்னேகா சிஸ் கூறியுள்ளார். நெரிசலுக்கு டிராம்களை மட்டும் குறை சொல்வது எந்த வகையிலும் ஏற்றத்தக்கது அல்ல என மக்கள் கருத்து. நாமக்கல் பரமத்தி பேரூராட்சி மாவுரட்டி பகுதியில் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியின் போது மாணவர்களிடம் வாலிபால் மைதானம் அமைத்துக் கொடுப்பதாக உறுதியளித்து மாணவர்களின் பாசமிகு கோரிக்கையை ஏற்று சிறிது நேரம் விளையாடினார் நாமக்கல் MP. ஹைதராபாத்தில் 2023இல் வாங்கிய டாடா நெக்ஸான் மின்சார கார் தீப்பிடித்ததற்கு உற்பத்தி குறைபாடே காரணம் என கூறி காரின் விலை ₹16.95 லட்சத்துடன் 9% வட்டி தொகையையும் சேர்த்து உரிமையாளருக்கு அபராதமாக வழங்க மாவட்ட நுகர்வோர் ஆணையம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.